கல்யாணம் டு காதல் தொடர்கதையின் நிறைவு பகுதி. இந்த வீடியோவை கடைசி பகுதினால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். திருச்சேரி சரவண பவன் முழு வேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. தொடர்சோ கூப்பனின் தயவில் சுட சுட டீயை வாங்கி கொண்டு ஹெச்எஸ்பி டீ போல வருமா என்று சொல்லி வந்து அமர்ந்தாள் மாலதி. எதிரே அனிருத், அருண்மொழி. பிஎல் கால் பண்ணுறாரு, ஏதோ ப்ரொடக்ஷன் இஷ்யூ போல என்று ஒரு கதை சொல்லிவிட்டு மாலதியும் ஆபீஸ் வந்திருந்தாள். வானதி வீட்டில் சொன்னவற்றை சொல்லிவிட்டு தான் டீ வாங்க சென்றிருந்தாள். அனிருத் கவலையுடன் கன்னத்தில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். இந்த லோகா இருந்து பிரச்சனை செஞ்சா, போனதுக்கு அப்புறமும் பிரச்சனை செய்கிறா, சரியான பிசாசு. அனி, ஸ்டாப் இட். நீயும் ஏன் இப்படி பேசுகிற? தேவையில்லாமல் ஏன் அவளை இப்போ இழுக்கிற? அருள் அணியின் தொடையை கை வைத்து அவனை நிறுத்தினான். அருள், அணி அவனை ஆச்சரியமாக பார்த்தான். யூ கான்ட் பிலீவ் திஸ். நீ என்ன அவளை சப்போர்ட் பண்ணுற? வானதியை சந்தேகப்படுறது உண்மைதான். இவர்கள் சண்டையை கலைக்கும் வண்ணம் மாலதியின் கைபேசி அலறியது. வானதி என்று சொல்லிவிட்டு போனை உயிர்ப்பித்தாள். சொல்லுடி. என்ன திடீர்னு? அருளை பாவமாய் பார்த்தாள். என்ன என்று சைகையில் அருள் கேட்க தலையை மட்டும் ஆட்டினாள். சரி, நான் சொல்லிடுறேன். போனை வைத்துவிட்டு சொன்னாள். வானதி விழுப்புரம் போகிறாளாம், அம்மா வீட்டுக்கு. உங்களுக்கு சொல்லிட சொன்னா. அருள் தலையை கையை வைத்து கொண்டு உட்கார்ந்தான். இப்போ வானதிக்கு என்னதான் பிரச்சனை? நீங்கள் தான் அருள் பிரச்சனையே. அருள் புரியாமல் பார்த்தான். சாரி அருள், ஒரு வகையில் நானும் காரணம்தான். வானதிக்கு இருக்கிறது ஒரு மாதிரியான ஈகோ, ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ப்ளஸ் ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்ன மாலதி, என்னென்னவோ பேசுகிற, பயமாக இருக்குது. சொல்கிறேன். ஆக்சுவலாக லோகோ பற்றி அடிக்கடி நான் தான் வானதிக்கு சொல்லியிருக்கேன். அது அவள் மனசில் லோகோ அருள் அப்படின்னு 2 பேர் பயங்கர லவ்வர்ஸ்னு ஒரு இமேஜ் ரொம்ப டீப்பாக கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போது அதே அருள் அந்த லோகாவை மறந்துட்டு அவளை லவ் பண்ணுறாருன்னு அப்படின்னு அவளால் நம்ப முடியலை. அவளை பொறுத்தவரை உங்கள் மனசில் லோகா இருக்கா. இப்படி ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அவளுக்கு புரிய வைக்கணும். லோகா இல்லை, அந்த மனசில் வானதி தான் இருக்கான்னு. அருள்மொழிக்கு தலை சுற்றியது. அனி மாலதியை கேட்டான். இதில் ஈகோ எங்கேருந்து வந்துச்சு? அதுதான் பொண்ணுங்க, எங்களுக்கு எதுவுமே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும். வி ஷுட் பி ஸ்பெஷல். அதுதான் அவள் எதிர்பார்க்குறா. ஆனால் லோகா இருந்த இடத்தில் நானா அப்படின்னு ஒரு சின்ன ஈகோ. அதான் அவளோட லவ்வில் கூட சர்ப்ரைஸ் பண்ணி அருள் மேலே அட் டைம்ஸ் கோபத்தை உண்டு பண்ணுது. சில டைம் ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாகுது. அருள் நிஜமாவே என்ன லவ் பண்ணுறாரான்னு ஒரு சந்தேகத்தை அவளுக்கு கொடுக்குது. இப்போ என்ன தான் பண்ணணும்? இதுக்கு என்ன வழி தெரியலை. ஒருவேளை அருளால் அவர் மனசில் வானதி தான் இருக்கான்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சா? இது சயின்ஸோ மேக்ஸோ இல்லை மாலதி, இட்ஸ் லவ். இதை எப்படி நான் ப்ரூவ் பண்ணுவேன்? எப்படி என்னால் முடியும்? அருள் பரிதாபமாய் கேட்டான். அனி ஆறுதலாய் அவன் தோலை பிடித்து கொண்டு அவனை தட்டி கொடுத்தான். அவள் புரிஞ்சுப்பான்னு நினைக்கல அருள், நாம தான் புரிய வைக்கணும். இது இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கணும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. யாரால் அணி முடியும்? இஃப் யூ டோன்ட் மைண்ட், அது என்னால் முடியும். அவர்கள் மூவரும் பரிச்சயமான அந்த குரல் கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தனர். பார்த்ததும் பார்ப்பவர்களை பைத்தியமாக்கும் அந்த மந்திர புன்னகை உதிர்த்து கொண்டு அவர்கள் அருகில் வந்து உட்கார்ந்தாள் லோகா. வானதி விழுப்புரம் செல்லும் அல்ட்ரா டீலக்ஸின் சாயம் போன புக் பேக் சீட்டில் அமர்ந்திருந்தாள். ஒரு வழியாக அழுது அழுது ஓய்ந்திருந்தாள். அருள் மீது கோபம் வருவது இது ஒன்று முதன்முறை இல்லை. ஏற்கனவே ஒரு முறை கிட்டத்தட்ட 3-4 வாரங்கள் பேசாமல் இருந்திருக்கிறாளே. ஆனால் வீட்டை விட்டு சென்றது இல்லை. இந்த முறை வானதியின் மனதில் சொல்ல தெரியாது ஒரு பயமும் கோபமும் சூடிக்கொண்டு அவளை வீட்டை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருந்தது. மருவத்தூர் தாண்டி பஸ் சென்று கொண்டிருந்தது. பெரிதாக ஒன்று கும்பல் இல்லை. ஜன்னல் ஓரம் உட்கார்ந்து வெளியில் தெரிந்த மரங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அழுவதற்கு சலிப்பாக இருந்தது. சரி, பாட்டாவது கேட்கலாம் என்று தன் கைபேசியை எடுத்தாள். அவளது கருப்பு நோக்கியா
52:30 பெரிய திரையில் அருள் கழுத்தை சாய்த்து இமைகளை லேசாக மூடி திறந்து கொண்டிருந்தான். வானதிக்கு எரிச்சலாக வந்தது. இந்த சிரிப்பை வைத்துதானே அந்த லோகாவை கவிழ்த்தி இருப்பாய்? அருளை மனதிற்குள் திட்டிக்கொண்டே அவன் படத்தை மாற்றி தனக்கு பிடித்த மஞ்சள் ரோஜாவின் படம் ஒன்றை வால்பேப்பராக வைத்தாள். ஹெட்போனை காதில் செருகிக் கொண்டே கண்களை மூடினாள். பாம்பே ஜெயஸ்ரீகாந்தின் குரலில் தன் வசீகரனை அழைத்தாள். வானதி அதற்கு மேல் கேட்க பிடிக்காமல் பாட்டை நிறுத்தினாள். ஹேம், பொய்யெல்லாம் பொய், காதலாவது கத்திரிக்காவது எல்லாம் சுத்த பொய். அப்பொழுது வைப்ரேஷனில் இருந்த வானதியின் கைபேசி கிர்ரென்று உதறியது. எடுத்து திரையை பார்த்தாள். புது நம்பர். ஒருவேளை அருளாக இருக்குமோ? அவன் நம்பரில் இருந்து அழைத்தால் பேச மாட்டேன் என்று வேறு நம்பரில் இருந்து அழைக்கிறானோ? வானதி கைபேசியை சைலண்டில் போட்டுவிட்டு கண்களை மூடினாள். இன்னும் 1 மணி நேரத்தில் வீடு. வானதியின் கைபேசி மீண்டும் கிர்ரென்றது. இந்த முறை ஏதோ ஒரு குறுஞ்செய்தி அதே எண்ணில் இருந்தது. ஹே, செக் அவுட் மை போட்டோஸ், கிளிக் கேர். வானதிக்கு வியப்பாக இருந்தது. என்ன எஸ்எம்எஸ் இது? வேறொரு சமயமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த மெசேஜ் எடிட் செய்திருப்பாள். ஏனோ அந்த மெசேஜில் இருந்த லிங்கை தொட்டாள். இணையத்தோடு தொடர்பு கொண்டு கூகுள் அக்கவுண்டின் லாகினை கேட்டது. வானதி தன் விரல்களை தட்டினாள். யூசர் நேம் வானதி டிசிஎஸ். பாஸ்வேர்டு அருள்@143. ச்சே, இந்த அருளின் மேல் நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். அவன் பெயரை நானே பாஸ்வேர்டாக வைத்திருக்கிறேன். ஆனால் ஏன் அவன் மீது கோபப்படுகிறேன்? யோசித்தபடியே கூகுள் பிக்சாவிற்குள் லாகின் செய்தாள். அவளது எஸ்எம்எஸ் சொன்ன லிங்கில் ஒரு படமும் இல்லை. ஏதோ ஸ்பாம் போல என்று எண்ணி லாக் அவுட் செய்தாள். கொஞ்ச நேரம் தூங்கினாள். இந்த பயண சலிப்பில் இருந்து தப்பலாம் என்று எண்ணி கண்களை மூடினாள். வானதி வீட்டிற்கு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துவிட்டதால் வசந்தி குதி குதி என்று குதித்தாள். ஒரு போன் பண்ணி சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? கல்யாணம் ஆச்சுன்னா புருஷன் கூட தான் அம்மா வீட்டுக்கு வரணும். இப்படியா தனியாக வந்தால் ஊர் என்ன சொல்லும்? என்னடி, ஏதும் சண்டையா? என்னதான் சண்டைனாலும் நீ தான் பொறுத்து போகணும். அந்த தம்பி தங்கம், நீ தான் தப்பு பண்ணியிருப்ப. வானதி ஏற்கனவே கடுப்பில் இருந்தாள். சம்பந்தமே இல்லாமல் வசந்தி திட்டியதும் அவள் வசந்தியை மிதி பாய்ந்தாள். ஏன்மா தொணன்னு உயிரை வாங்குற? கல்யாணம் ஆகிட்டா அப்படியே இந்த வீட்டை நான் மறந்துடணுமா? வந்தவளை வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டியா? சும்மா கத்தாத. நான் எப்போ வேணால் வருவேன், எப்போ வேணால் போவேன். போய் எனக்கு டீ போட்டு கொண்டு வா போ, தலை வலிக்குது சொல்லிவிட்டு விடுவிடு என்று தன் அறைக்குள் சென்றாள். ஏன் இப்படி எதற்கெடுத்தாலும் கத்துகிறேன்? அமைதி அமைதி. கட்டிலில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடினாள். ஒரு 5 நிமிடங்கள் அப்படியே இருந்தாள். கண்களை திறந்தபோது வசந்தி கையில் ஒரு கப்புடன் நின்று கொண்டிருந்தாள். வானதிக்கு அவளை பார்க்க பாவமாய் இருந்தது. சாரிம்மா, ஏதோ ஒரு. அவள் முடிக்கும் முன் வசந்தி அவளை தடுத்தாள். இந்த டீயை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு, ஈவினிங் பேசலாம். அவள் கையில் தந்துவிட்டு சென்றாள். இனிமேல் நிதானமாய் இருக்கணும், தனக்குத்தானே சொல்லிவிட்டு டீயை குடித்தாள். முழுதாய் 2 வாய் கூட குடிக்கவில்லை. மீண்டும் அந்த புதிய நம்பரில் இருந்து அழைப்பு வந்தது. யார்தான் இது? பார்த்து விடலாம் என்று எண்ணி ஆன்சர் பட்டனை தொட்டாள். ஹே, இஸ் திஸ் வானதி? வானதிக்கு அந்த குரல் எங்கோ கேட்ட மாதிரி இருக்கவே ஆர்வம் ஆனாள். யா, வானதி ஹியர். நீங்கள் யாரு? வானதி தன் டேட்டா பேஸில் இருந்த குரலின் சொந்தக்காரரை அலசி கொண்டிருந்தாள். உங்களை மீட் பண்ணணும். நானும் இப்போது விழுப்புரம் தான் இருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இல்லையா? வானதி மிரண்டாள். யார் இவள்? நான் விழுப்புரம் வந்ததே மாலதிக்கு மட்டும் தானே தெரியும். நான் வீட்டில் இருப்பது வரை எப்படி தெரியும்? ஆமாம், நான் வீட்டில் தான் இருக்கேன். நீங்கள் யார்? ஒரு சின்ன மௌனத்திற்கு பின் பதில் வந்தது. நான் லோகமாதேவி, லோகா. சற்று நேரம் முன்பு வானதி தனக்குள் செய்து கொண்ட சங்கல்பம் சற்றென்று காணாமல் போனது. ஹலோ, நீங்கள் எதுக்கு என்கிட்ட பேசணும்? எதுக்கு அனாவசியமாக எனக்கு கால் பண்ணுறீங்க? தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும். மறுமுனையில் ஒரு சிரிப்பு கேட்டது. என்ன ட்ரை பண்ணுற வானதி? ஏன் ஓவர் ரியாக்ட் பண்ணுற? லோகாவின் அந்த நக்கலான கேள்வி வானதியும் இன்னும் சூடாக்கியது. ஹலோ மேடம், மென்ட் யுவர் வாட்ஸ் ஓகே. உங்ககிட்ட பேச எனக்கு அவசியம் இல்லை.
கெட் லாஸ்ட். போனை கட் செய்து விட்டு அந்த போனை தூர எறிய ஓங்கினாள். சேச்ச, 8000 கொடுத்து ஆசையாய் வாங்கின போன். மெத்தை மீது போட்டாள். உடனே சென்று குளித்தால் தேவலாம் என்று நினைத்து குளியல் அறைக்குள் சென்றாள். குளித்து முடித்து வெளியே வந்த வானதியின் கைபேசியில் அவள் எதிர்பார்த்த மிஸ்டு காலோ மெசேஜோ இல்லை. கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனால் இந்த லோகா பொல்லாதவள் வீட்டிற்கே வந்தாலும் வருவாள். அவள் விழுப்புரத்தில் என்ன செய்கிறாள்? பரவலாக யோசித்து கடைசியில் கோவில் போகலாம் என்று முடிவு செய்தாள். சென்ற முறை பிறந்த நாளுக்கு மாலதி அவளுக்கு அளித்த மயில் நீல சுடிதாரை எடுத்து அணிந்து கொண்டாள். அம்மா, கோயில் போயிட்டு வர்றேன். சமையற்கட்டில் இருந்து கரண்டியுடன் வெளியே வந்தாள். சாப்பிடவா? அதற்குள்ளாக வானதி வாசல் வரை சென்று விட்டாள். பரவாயில்ல, வந்து சாப்பிட்றேன். என்ன, கோவிலுக்கு போற? தனியாவா போற? வானதி வெளியே சென்று கேட்டின் தாழ்பாலை நீக்கினாள். தனியாக தான் போகிறேன், காளியம்மன் கோவிலுக்கு தான் சொல்லிவிட்டு வசதியின் பதிலை எதிர்பாராமல் விடுவிடுவென நடந்தாள். பாடாய்படுத்திய அந்த வெயிலில் பஸ் பிடித்து 1 மணி நேரத்திற்கு மேல் பயணம் செய்து திருவக்கரை அடைந்தாள். என்னவோ வானதிக்கு சிறு வயதில் இருந்தே திருவக்கரை மீது ஒரு ஈர்ப்பு. ஏதேனும் சொல்ல முடியாத சோகம் என்றால் அதனை திருவக்கரை வக்கரகாளியம்மனிடம்தான் முறையிடுவாள். கழுத்தில் மண்டை ஓடு, காதில் பயங்கரத்தோடு, கையில் அறிவாள், கத்தி என்று பயங்கரமாய் காட்சியளிக்கும் அம்மன் ஏனோ வானதிக்கு மட்டும் எப்பொழுதும் பயத்தை தந்ததே இல்லை. மாறாக வானதி வக்கரகாளியின் மீது பெரிய பக்தி கொண்டிருந்தாள். கோவில் வந்து சேர்ந்ததும் அம்மனை தரிசித்து விட்டு பிரகாரத்தில் வெளியே வந்து உட்கார்ந்தாள். மனம் தெளிவாய் அமைதியாய் உணர்ந்தாள். அப்பொழுது அவள் கைபேசி அலறியது. மீண்டும் லோகோ. நிம்மதியாக இருக்க விட மாட்டாள் போலிருக்கே. செல்லை அணைத்துவிட்டு கைப்பைக்குள் போட்டாள். அப்பொழுது அவள் தோள் மீது வளையல் அணிந்த ஒரு கை விழுந்தது. யார் என்று திரும்பி பார்த்த வானதி திடுக்கிட்டாள். அவள் அருகில் புன்னையோடு அமர்ந்திருந்தாள் லோகா. வானதிக்கு பகீர் என்றது. இவள் என்ன பேயா பிசாசா? எப்படி இங்கே வந்தாள்? லோகா சிரித்தாள். நான் பேயும் இல்லை பிசாசும் இல்லை. அப்படி ஏன் பார்க்குற? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அவ்வளோதான். வானதி இன்னும் திடுக்கிட்டாள். நீங்கள் எப்படி இங்கே? அவளை அறியாமலேயே லோகோ மீது பயமும் மரியாதையும் வந்தது. மாலதி எதேச்சியாக மீட் பண்ணினேன். உங்களை பற்றி சொன்னான். உன் பிரச்சனை ஏன்னு எனக்கு புரியுது. சரி, உன்னை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். எப்படியும் நீ எங்கே இருப்பேன்னு உன்னை கேட்டால் சொல்ல மாட்டேன். அதான் உன் கூகுள் பண்ணி உன் லொக்கேஷனை கூகுள் அல்டியூட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த சம்சங்கை காட்டினாள். திருவக்கரை கோவிலின் வரைபடத்தில் நீல நிற புள்ளி மின்னிக் கொண்டிருந்தது. அருகில் வானதியின் பெயர் இருந்தது. சரியான தில்லாலங்கடியாக இருப்பா போல இருக்கே. வானதி மனதிற்குள் வியந்தாள். தில்லாலங்கடியாக இருப்பேன்னு பார்க்குறியா? இட்ஸ் ஜஸ்ட் டெக்னாலஜி, அவ்வளவுதான். வானதிக்கு தலை சுற்றியது. இவள் என்ன மனதில் நினைத்ததை அப்படியே சொல்கிறாள்? லோகோ வானதியின் கைகளை பற்றினாள். தப்பு பண்ணுற வானதி. அருள் இஸ் ஏஜம். நீ அருளை சந்தேகப்படுற. வானதி பட்டென்று அவள் கையினை தட்டிவிட்டாள். பேசாத. அருள் பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை. என்கிட்ட பேச உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ப்ளீஸ், நீ போயிடு. அவள் கத்தியதை கேட்டு அங்கு அமர்ந்திருந்த அனைவரும் திரும்பி அவர்களை பார்த்தனர். வானதிக்கு கண்களில் கண்ணீர் வழக்கம் போல வந்து கொண்டு இருந்தது. ஐ எம் சாரி. உங்களுக்கு என்ன? உங்கள் அருள், நீங்கள் பேசலாம். ஆனால் என்கிட்ட ஏன் பேசுகிறீங்க? நீங்கள் போகலாம். லோகோ விடவில்லை. மீண்டும் அவள் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டாள். ஏன் சின்ன பிள்ளை மாதிரி கோபப்படுற வானதி? அதுவும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னமும் நான் அருளையோ இல்லை அருள் என்னையோ நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு நீ நம்புறியா? இதில் நினைக்க என்ன இருக்குது? அதானே உண்மை. கோபம் எரிக்கும் முகத்தோடு கண்களோடு லோகாவை பார்த்தாள். நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க வானதி. என் லைஃப்பில் அருள் இப்போ கொஞ்சம் கூட இல்லை. அது எல்லோருக்குமே தெரியுமே. காதலிச்சவனை ஏமாத்துற வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டவ தானே நீயே. லோகாவின் கண்கள் கலங்கியது. நிச்சயமாய் அந்த ஈரத்தை துடைத்து கொண்டு தொடர்ந்தாள். அப்போ அருள் மனசில் நான் இன்னும் இருக்கேன்னு நினைக்கிறியா? வானதி ஏதும் சொல்லவில்லை. அவள் மனதிற்குள் அருள் மீது காதலும் சந்தேகமும் சேர்ந்து தானே வளர்ந்தது. ஒன்றும் சொல்லாமல் எழுந்து நடந்தாள்.
பின்னால் அமர்ந்திருந்த லோகோ எழுந்தாள். நானும் அப்படிதான் நினைத்தேன் வானதி. அருள் மனதில் நான் இல்லைன்னு எனக்கு இன்னைக்கு காலையில் தான் தெரிஞ்சது. எப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? ஏதோ மந்திரத்தில் கண்டுண்டவள் போல நின்றாள். ஆமாம், அவளுக்கு அது வேண்டும். எத்தனை நாள் தான் நம்பிக்கை இல்லாமல் காலத்தை ஓட்டுவது? அருளை பார்த்தாலே இந்த லோகா தான் தெரிகிறாள். அருள் மனதில் இந்த லோகா இல்லை என்று இவ்வளோ நிச்சயமாக கூறுகிறாள் என்றால் வானதி திரும்பினாள். தெரிஞ்சுக்கணும், உண்மையான காதல்னு எதுவுமே இல்லை. ஏன்னா காதல்னு சொன்னாலே அது உண்மையானது தான். எங்கள் காதல் உண்மையான காதல்னு லவ் பண்ணுறவங்க சொல்கிறது சாதாரணமான விஷயம். உலகத்திலேயே பெஸ்ட்டு நம்ம லவ்னு நினைக்க தோணும். நாம் விரும்புகிறவங்க மட்டும் போதும். இந்த உலகத்தில் வேறு எதுவும் வேணாம்னு நினைக்க தோணும். உண்மைதான், காதல் அழகானது. நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் கூட அழகாக காட்டும். கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தா தெரியும் அது முழுக்க உண்மை இல்லைன்னு. கதைகளையும் கவிதைகளையும் காதல் ஒரு இனிமை மட்டும் நிறைஞ்ச விஷயம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்படி இல்லை. அதுவும் நாம் இப்போ இருக்கிற சொசைட்டியில் காதல் கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம்தான். வானதி குழப்பமாய் லோகோவையே பார்த்து கொண்டிருந்தாள். லோகோ சொல்வது காதில் விழுந்தாலும் அவள் சொல்லும் அர்த்தம் முழுதாய் புரியவில்லை. லவ் பண்ணுற எல்லாருக்குமே அவங்க விருப்பப்படி வாழ்க்கை அமைகிறது இல்லை வானதி. சிலர் காதலுக்காக பேரண்ட்ஸ் விட்டு கொடுக்குறாங்க. அவங்கள ப்ராக்டிக்கல் பர்சன்ஸ்னு பாராட்டலாம், இல்லை தைரியமானவங்கன்னு பிரமிக்கலாம், இல்லை அப்பா அம்மா மேலே பாசம் இல்லாதவங்கன்னு திட்டலாம். வேறு சிலர் பேரண்ட்ஸ்க்காக காதல் விட்டு கொடுக்குறாங்க. அவங்கள அன்லக்கின்னு சொல்லலாம். அன்பார்ச்சுனேட்லி நான் இதில் 2வது ராகம். வானதிக்குள் ஏதோ லேசாய் உறுத்தியது. லோகோ மீது முதல் முறையாக ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டது. இதில் வேடிக்கை என்னன்னா, அந்த பொண்ணு மேலே உயிரையே வச்சிருந்த பையன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தன்னோட ஜென்ம விரோதியாக மாற்றிடுவான். அந்த பொண்ணுக்கு துரோகின்னு பட்டம் கிடைக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இப்படி தானே ஊர் முழுக்க புலம்புவான். ஆனால் அந்த பொண்ணு கட்டிக்கிட்டவன் கூடவும் சந்தோஷமாக இருக்க முடியாமல், ஆசைப்பட்டவன் கூடவும் வாழவும் முடியாமல் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருப்பா. லோகோவின் கண்களில் கண்ணீர் கசிந்தது. எனக்கும் அருளுக்கும் காதல் இருந்துச்சு. நாங்கள் பிரிஞ்சது உண்மைதான். அதுக்கான காரணம் இப்போ முக்கியமில்லை. ஆனால் அருள் என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டான். அவனை விட்டு நான் போக என்னை அனுமதிச்சான். உண்மையை சொல்லணும்னா என்னோட அப்பா அம்மாவுக்காக அருள் அவனோட காதலை தியாகம் பண்ணினான். வானதி பிரமிப்புடன் பார்த்தாள். அருள் அருள் சொல்லித்தான் லோகா அவனை பிரிந்தாளா? நாங்கள் கோழை இல்லை. எதிர்த்திருக்க முடியும், சண்டை போட்டிருக்க முடியும். ஆனால் தான் காதலிச்ச பெண்ணோட பேரண்ட்ஸ் மதித்து தன் காதலை தியாகம் பண்ண அருள் தான் எனக்கு பெருசாக தெரிகிறான். அவன் என்னை மறந்துட்டானான்னு எனக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் என்னை காதலிக்கிறத நிறுத்தினான். ஏன் தெரியுமா? என் மனசில் குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாதுன்னு, நான் அவனை நினச்சி கவலைப்படக்கூடாதுன்னு. உண்மைதான் வானதி. நீ அருள் வாழ்க்கையில் வரும் முன்னாடியே நான் அருளோட மனசுலேருந்து வெளியே போயிட்டேன். உனக்கு தெரியுமே வானதி, அருளுக்கு தமிழ் மேலே எவ்வளோ ஈடுபாடு இருக்குன்னு. தமிழரோட ஒரு பண்பாடு பிறன்மனை நோக்காமை. அருள் மனசில் நான் இல்லை. இது ஒரு ஈபாட்டான விஷயம். நீ ஏன் இன்னும் இந்த புரிஞ்சுக்காமல் இருக்க? வானதி தலை குனிந்தாள். குற்ற உணர்ச்சி அவள் கண்களில் நீரூற்றை பல மடங்கு வேகத்தில் செயல்பட வைத்தது. லோகா அவள் கையில் கர்ச்சீப்பை திணித்தாள். நீ கேட்கலாம், வேற ஒருத்தையை காதலிச்ச ஒருவன் என்னை எப்படி முழுசாக ஏற்றுப்பான்னு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ வானதி, ஒருத்தவனுக்கு ஒரு முறைதான் காதல் வரும்னா இந்த உலகத்தில் 90% பேருக்கு கல்யாணமே நடக்காது. நாம் எல்லோரும் ஏதோ ஒரு கட்டத்தில் யார் மேலேயோ கொஞ்சமாக விருப்பத்தை வைக்கிறோம். அது நாளடைவில் கெட்டிப்பட்டு தான் காதலாக மாறுது. வானதி, லைஃப்பில் ஒரே நேரத்தில் 2 காதல் இருக்கிறது தான் தப்பு. 2 காதல் இருக்கிறது தப்பில்லை. ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு காதல் தான் இருக்கணும். அந்த காதலுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அருள் வாழ்க்கையில் லோகா இருந்தது ஒரு கசப்பான உண்மைதான். ஆனால் இப்போ இந்த நேரம் அவன் மனசில் லோகா இல்லை. எனக்கு முன்பெல்லாம் ஒரு ஓரத்தில் சந்தேகம் இருக்கும். அருள் உண்மையிலே என்னை மறந்துட்டானா? ஏன்னா அவன் என்னை பார்க்க மாட்டான். எதேச்சியாக பார்த்தா கூட பேச மாட்டான். முகத்தை திருப்பிக்குவான். ஆனால் இன்னைக்கு சொல்லிவிட்டு நிறுத்தினாள். வானதி லோகாவையே அவளாக பார்த்து கொண்டிருந்தாள்.
அவள் கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. இன்று காலை அருளின் கண்களில் பார்த்த அதே மின்னல். இன்னைக்கு காலையில் அருள் என்னை பார்த்து சிரித்தான், பேசினான், என் கண்ணை பார்த்து பேசினான். அவனோட கண்களில் ஒரு தவிப்பு இருந்தது. காதல், அந்த காதலை தன்னோட மனசில் இருக்கிறவ ஏற்றுக்கலை அப்படின்ற வழி முழுக்க முழுக்க அந்த கண்ணுக்குள்ளே நீதான் இருந்த வானதி. நான் பார்த்தேன், உன்னை பார்த்தேன். வானதி விம்மி அழுது கொண்டிருந்தாள். எப்படியெல்லாம் காயப்படுத்தி விட்டோம் அருளை. லோகா அவளை நெருங்கி வந்து ஆதலாய் அவளை அணைத்து கொண்டாள். மாலதி, என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். நீ கோபப்பட மாட்டேனா? ஒரு அந்தரங்கமான விஷயத்தை பற்றி உன்கிட்ட பேசலாமா? இப்பொழுது வானதி வெடுக்கென்று நிமிர்ந்தாள். அவள் மனதை கற்பனை குதிரைகளை நாலா திசையிலும் தட்டி ஓட்டிவிட கஷ்டப்பட்டு மனதை நிலைப்படுத்தி கொண்டாள். சொல்லுங்க, உன் பிறந்த நாள் அன்னைக்கு நைட் நடந்ததை பற்றி மாலதி சொன்னான். சொல்லிவிட்டு வானதியை பார்த்தாள். வானதி கூச்சத்தில் நெளிந்தாள். நீ நினச்சது தப்பு இல்லை வானதி. எந்த பொண்ணுமே தன்னோட கணவன் தன்னை அன்போடு நெருங்கணும்னு தான் எதிர்பார்ப்பான். ஆனால் அந்த நெருக்கத்தில் காதல் மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன். வானதி பேசவில்லை. தலையை குனிந்து தரையை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு உணர்ச்சி வேகத்தில் அருள் உன்னை நெருங்கினது யதார்த்தமான விஷயம். அதை காமம்னு நீ நினச்சி கோவப்பட்டு அருளை அடிச்சுட்ட இல்லையா? வானதிக்கு அந்த காட்சி கண்முன் வந்தது. அவளை மீறி முணுமுணுத்தாள். ஆமாம், எனக்கு அது பிடிக்கிறதான். லவ் இருக்கணும். என்கிட்ட வரும்போது அதில் ஒரு துளி லஸ்ட்டு இருந்தால் கூட நான் ஏற்றுக்க மாட்டேன் தான். லோகா சிரித்தாள். உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கா? ரொம்ப. அது கூட லவ் தான் வானதி, பியூர் ப்ரொஃபஷன். ஆனால் நம்ம லைஃப்பில் இருக்கிற லவ் வேற, தாம்பத்தியத்தில் இருக்கிற காதல் இன்டர்நெட்டாக காமத்தை ஒரு சரியான விதத்தில் அடங்கியிருக்கு. அதை ரிமூவ் பண்ணிட்டா அப்புறம் அது பத்தே ஆயிடும் வானதி. வானதிக்கு லேசாய் புரிவது போல் இருந்தது. ஆனாலும் ஒரு சின்ன நெருடல் அவளுக்குள் இருந்தது. உணர்ச்சியின் உந்துதலின் தன்னை நெருங்கி அருள் மனதில் காதல் இருந்ததா? இருந்திருக்கும் வானதி. தீர்க்கமாய் அவளை பார்த்து லோகோ சொன்னதும் வானதிக்கு தூக்கி வாரி போட்டது. அவள் கண்களில் தெரிந்த அதிர்ச்சியை கண்டு கொள்ளாமல் லோகோ தொடர்ந்தாள். யோசி வானதி, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். அவளுடைய கைப்பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டாள். பை தி வே, உனக்கு அருள் மேலே எவ்வளோ காதல் இருக்குன்னு கூட நான் பார்த்துட்டேன். கூகுள் பாஸ்வேர்ட் எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லையா? மாற்றிடு, சொல்லிவிட்டு கண்ணடித்தாள். அவளை விட்டு நகர்ந்து லோகா ஏதோ நினைத்தவளாய் மீண்டும் வானதியின் அருகில் வந்தாள். உள்ளுக்குள்ளே இருக்கிற காதலை வாய் திறந்து சொல்லலைன்னா கூட கண்கள் காட்டி கொடுக்கும் வானதி. உன் கண்ணில் தெரிகிற காதலை அருள் உணர்ந்திருந்தா முதல் மரியாதையை அந்த கண்ணுக்கு கொடுத்திருப்பான். ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு. நான் கிளம்புறேன். கோவில் வாசலை நோக்கி நடந்தாள். ஒரு தூணின் அடியில் சென்று அமர்ந்து கொண்டு லோகா கூறியவற்றையெல்லாம் அசை போட்டு கொண்டிருந்தாள். அருள் மீது கொண்டிருந்த கோபம், சந்தேகம் எல்லாம் சுத்தமாய் கலந்திருந்தது. ஆனால் கடைசியாய் ஏதோ சொல்லிவிட்டு சென்றாளே, என்ன அது? சற்று நேரத்தில் அவளுக்கு தெள்ள தெளிவாய் புரிந்தது. அருள் அப்போது அவளுடைய கன்னங்களில் வைத்த முதல் முத்தம் வானதியின் கண்களை இப்பொழுது சிகப்பாக்கியது. வீட்டிற்கு வந்த வானதி கட்டிலில் விழுந்தாள். மூச்சு முட்டும் உற்சாகத்தை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள தவித்தாள். மாலதிக்கு போன் செய்தாள். அவள் கைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. சரி என்று தன் பையில் இருந்த டைரியை எடுத்தாள். அதை பிரித்த பொழுதுதான் புரிந்தது அவள் மாற்றி கொண்டு வந்திருப்பது அருள்மொழியின் டைரி என்று. தனக்குள் லேசாய் சீர்த்து கொண்டு பக்கங்களை புரட்டியவள் ஆச்சரியத்தில் மூச்சு விடவும் மறந்து போனாள். அதில் முழுக்க முழுக்க வானதியை பற்றி எழுதியிருந்தான். ஒவ்வொரு நாளும் வானதியிடம் கண்ட சின்ன சின்ன விஷயங்களை, வானதியின் கோபத்தை, வெட்கத்தை, அவள் தீண்டலை, இல்லாமையை குட்டி குட்டி கவிதைகளாக மாற்றியிருந்தான். வெகு அழகாய், வெகு இயல்பாய் இருந்த சிறு கவிதைகளை படித்து வியந்தாள், மகிழ்ந்தாள். ஒவ்வொரு நாளும் அருள்மொழி தன்னை எந்த அளவு ரசித்திருக்கிறான் என்று அந்த கவிதைகள் காட்டின. வானதிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவள் எப்படி இருந்திருந்தாள் என்பதை அவளே கவனித்ததில்லை. ஆனால் அருள் மென்மையான பல விஷயங்களை கவனித்திருக்கான். கவிதை புத்தகங்களை படிக்கும்போது உள்ளுக்குள் கிளர்ச்சி ஏற்படுவது இயல்புதான். ஆனால் அந்த கவிதைகள் தானே கருவாய் இருப்பது பெருமை அல்லவா? வானதிக்கு பெருமையாக இருந்தது. தன் பிறந்த நாள் அன்று குமரகோமுவில் நடந்த உரையாடல் நினைவிற்கு வந்தது. படகில் சென்று கொண்ட பொழுது ரவிதாசன், அணி, மாலதி இருவரின் காதல் கதையை வெகு ஈடுபாடோடு கேட்டுக்கொண்டிருந்தான்.
அவர்கள் கல்யாணத்திற்கு அருளும் வானதியும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை கேட்டு ரசித்தான். அப்பொழுது அணியிடம் அந்த கேள்வியை கேட்டான். அணி சார், உங்கள் மிஸ்ஸஸ் கிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஜெனரலாக சொல்லுங்களேன். நான் என்ன எதிர்பார்க்க போகிறேன்? டெய்லி என்ன அடிக்கிறா, காதிலே கிள்ளுறா, இப்படி வன்முறையில் இறங்காமல் இருந்தால் போதும். மாலதி அணியின் காதில் நகத்தை செலுத்தி இருந்தார். வரும் கைதட்டி சிரித்தனர். இப்பொழுது அருளிடம் திரும்பினான். அருள் சார், நீங்கள்? வானதி ஆவலுடன் அருளை பார்த்த பொழுது அருள் தன் வழக்கமான புன்னகையை மட்டுமே கொடுத்தான். அட வெக்கப்படாதீங்க சார், சொல்லுங்க. வானதி மேடம் கிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்க? தெரியல, ஏதும் எதிர்பார்க்கல. ரவிசரன் சிரித்தான். கண்டிப்பாக இல்லை சார், காதல்னா கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கணும். அப்போதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நீங்கள் எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசில் ஐடியாஸ் இருக்கும். பர்த்டேக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க. உங்கள் லைஃப் பற்றி நிறைய யோசிச்சிருப்பீங்க. உங்கள் லைஃப் பற்றி நிறைய கனவு வச்சுருப்பீங்க. சொல்லுங்கள் சார், கேட்குறோம். ரவி எவ்வளவு சொல்லியும் அருள் வாயை திறக்கவில்லை. அப்பொழுது அணி, அவன் சொல்லலைன்னா என்ன, இன்னைக்கு நைட் அவன் டைரியில் அதை பற்றி எழுதி வச்சிருப்பான், நாம் படிச்சிடலாம். வானதி யோசித்தாள். ஒருவேளை எழுதி இருப்பானோ? தன் பிறந்தநாள் தேதியை டைரியில் பிரட்டினான். ஒரு காதலனின் டைரி. எனக்கு தெரிந்திருக்கவில்லை. என் மனம் ஏங்கிக் கொண்டிருந்தது. எனக்கு தெரிந்திருக்கவில்லை. என் உயிர் வெந்து கொண்டிருந்தது. தீயின் மீது காய்ந்து கொண்டிருக்கும் இரும்பு ஏதுமற்றதாய்தான் தெரியும். அதன் மீது தண்ணீர் விழும் வரை என் உயிர்நிலை உலர்ந்திருந்ததை உணரவில்லை. நீ மழை நீராய் விழும் வரை. பஞ்சாங்கம் பார்த்து, பாக்கு வெற்றிலை மாற்றி, வாழை நட்டு, மாலை இட்டு, அம்மி மிதித்து, அருந்ததி பார்த்து நடக்காமல் சருகாய் காய்ந்திருந்த என் உடலில் சிறகுகள் வீடெனும் குப்பை மேடு. உன் வருகையினால் அழகிய கூடாகிறது. கண்களில் குறும்பு பேசுகிறாய், இதழ்களில் மௌனம் பேசுகிறாய், கன்னங்களில் நாணம் பேசுகிறாய், என்னை மட்டும் தவிக்க விட்டு வீசுகிறாய். நான் தவிக்கிறேன், நீ தாகம் தீர்க்க வந்தவள். நான் சோர்ந்து கிடக்கிறேன், நீ வேகம் சேர்க்க வந்தவள். நான் கண்மூடி கிடக்கிறேன், நீ வண்ணம் சேர்க்க வந்தவள். எனக்கு விழுவது பிடிக்காதே. உன்னை பார்த்த பின்புதான் விழுவதில் உள்ள சுகத்தை உணர்ந்தேன். உன் புன்னகையில் புண்பட்டு விழுந்தேன். உன் கார் இமையின் கண்பட்டு விழுந்தேன். உன் கண்ணக்குழியின் கற்பனையில் கூட விழுந்தேன். வாய் பேசாத வானதி பெண்ணே, உன்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் உன் மீது காதலில் விழுந்தேன். இதயம் எனக்காக துடிக்கிறது, நானும் உனக்காக துடிக்கிறேன். உனக்கு புரியவில்லை எனில் என் இதயத்தில் நீ இல்லையா? இல்லை, உன்னிடம் சொல்லாமல் என் இதயம் என்னை ஏமாற்றுகிறதா? ஐயோ, உன்னை போல் கண்களால் பேச எனக்கு தெரியவில்லையே. நான் மொழியில் வல்லவன் என்று பெருமை கொண்டிருந்தேன். அந்த கர்வத்தை உன் காலடியில் போட்டுவிட்டேன். ஒத்துக்கொள்கிறேன். என் காதலை உன் காதிலே வார்த்தைகளாய் சொல்ல தெரியவில்லை. அமேசான் நதிக்கரையில் அபூர்வமான ஒரு மரம் தன்னையே உணவாய் கண்டு தன் உயிரை வளர்த்து கொள்ளுமாம். என் காதலை நானே காதலித்து அந்த காதலை வளர்க்கிறேன். என் கனவுகளில் நானே உறங்கி மேலும் கனவுகளை காண்கிறேன். என் ஆசைகளை நானே தின்று அந்த ஆசைகளை வளர்க்கிறேன். வாசம் ஈர்த்ததால் வரும் வண்டுகளை வண்ணப்பூக்கள் வேண்டாம் என்று ஒதுக்குவதில்லை. நீ மட்டும் என்னை ஒதுக்கியது ஏன்? நான் களங்கமானவன் என்று நினைத்தாயா? அதனால்தான் கலங்க வைக்கிறாயா? அளவை தாண்டி நிரப்பினால் பாத்திரத்தின் நீர் வழிந்துவிடும். அதிகப்படியாக ஊதினால் பலூனில் காற்று வெடித்துவிடும். நான் அஞ்சு நடுங்குகிறேன். இந்த காதலை மேலும் மேலும் உள்ளே அடுத்து என் இதயம் வெடித்து செத்து விடுவேனா? காதலை உன்னிடம் சொல்லாமல் இல்லை, நீதான் கவனிக்க மறுக்கிறாய். காலையில் நீ எழும் முன்பு கதிரவன் எழுந்து விடுவான். ஜன்னல் வழி கை நீட்டி உன்னை கண்ணை தொட்டு எழுப்பும் முன் கதவை அடைத்து உன் தூக்கத்தை காப்பாற்றுகிறேன்.
கண் கசக்கி கை உயர்த்தி உடல் முறுக்கி எழுந்து உட்கார்ந்து அனிச்சையாய் உன் வலது கை காப்பி கோப்பையை தேடும். காப்பியின் மேல் பரப்பில் இதய பிம்பத்தை நுரையில் வரைந்து வைப்பேன். இமை கூட திறக்காமல் குடித்துவிட்டு எழுந்து செல்வாய். அதிகாலை தலை குளித்து அழகாய் அள்ளி முடித்து சேலை அணிந்து கொள்வாய். உன் சேலை நிறத்தில் ஸ்டிக்கர் போட்டு தேடி பிடித்து கண்ணாடியில் ஒட்டி வைப்பேன். நீ கண்டுகொள்ளாமல் சென்று விடுவாய். ஆசைகளை என்னிடம் வைத்துக்கொண்டு ஓசைகளை மட்டுமே உன்னிடம் தருகிறேன். உணவை மட்டும் பிரமாதமாய் செய்துவிட்டு கனவை என்னுள்ளே வைத்துக் கொள்கிறேன். காற்றிடம் கடல் அலையிடம் உன்னை காதலிப்பதாய் சொன்னேன். காற்று ஆர்ப்பாரித்தது. கடல் அச்சத்தை தூவியது. நீ மட்டும் மௌனம் காப்பதேன்? என்னிடமும் தவறு உண்டுதான். உன்னை பார்த்து விட்டால் அடி தொண்டையில் இருந்து நுனி நாக்கு வரை நானும் ஏணி வைத்து ஏறி நிற்கிறது. ஒரே வீட்டில் இருவரும் இருவராகவே இருக்கிறோமே. காதல் தேவதை நம்மை மன்னிக்குமா? என் ஆசைகள் என்ன தெரியுமா? என் ஏக்கங்கள் என்ன புரியுமா? சொல்கிறேன் கேள். விடிகாலை இருண்டிருக்கும் நேரம். விழித்த பின்பு கூட நான் சுருண்டு இருப்பேன். நீ கட்டி அணைத்து எழுப்பினால்தான் கண் விழிப்பேன். நேரம் ஆனதும் குளிக்கப் போகச் சொல்லி தள்ளிவிடுவாய். அப்புறம் என்று சொல்லிவிட்டு நீ உள்ளே போகும்போது நானும் வருவேன் என அடம்பிடிப்பேன். இளம் பச்சை நிறத்தில் 2 கோப்பைகள் எடுத்து இஞ்சி ஏலம் கிள்ளி நெஞ்சை அள்ளும் தேநீர் போட்டு நீட்டுவாய். எனது கோப்பையை வைத்துவிட்டு உனது கோப்பையின் பாதியை அருந்துவேன். தேநீர் அப்பொழுது தேநீராய் இருக்கும். வண்டியில் அழைத்து கொண்டு வெளியே செல்லும்போது இல்லாத வேகத்தடைகளை நானே உருவாக்குவேன். புரிந்து கொண்டு நீ கோபமாய் வார்த்தைகளை வீசி முதுகில் குத்தினாலும் கண்ணாடியில் உன் வெட்கத்தை பார்த்து ரசிப்பேன். மழை வரும் காலத்தில் குடைகளை ஒளித்து வைப்பேன். ஒதுங்குவதற்கு இடம் இருந்தாலும் உன்னையும் இழுத்து கொண்டு நனைவேன். உன் சமையல் ஒவ்வொன்றிலும் குறை சொல்லுவேன். உன் விரலால் ஊட்டிவிட்டால்தான் உப்பிருக்கும் என்று கருத்து சொல்லிடத்திற்கு ஒரு முறை உன்னை அனுப்பேன். உடனுக்குடன் முத்தம் கேட்பேன். இப்பொழுதுதான் தந்தேன் என்பாய். அது போன நிமிஷம், இது இந்த நிமிஷம் என்று புன்னகைப்பேன். நீ நினைத்தாலே நான் புரிந்து கொள்வேன். நீ யோசித்தாலே நான் உணர்ந்து கொள்வேன். உன் தயக்கங்கள் என்னிடம் செல்லா காசுகள். உன் மீது கொண்ட மயக்கங்கள் மாறாத நிரந்தரங்கள். சராசரி மனிதனின் ஆயுட்காலம் 60 வருடமாம். அந்த அறிவியல் உண்மையை நினைத்து வருத்தப்படுகிறேன். உன்னோடு வாழ 60,000 வருடங்கள் வேண்டுகிறேன். ஆனால் அத்தனை நாட்களும் இன்றைய நாள் போல கனவில் மட்டும்தான். காதலிக்க முடியும் என்றால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். வானதி அந்த டைரியை மூடி வைத்தாள். அவள் கண்களில் அனிச்சையாய் கண்ணீர் அருவியாய் பொங்கி வீழ்ந்து கொண்டிருந்தது. அடுத்த நிமிடமே அருள்மொழியை பார்க்க அவள் மனம் தவித்தது. அருள்மொழிதான் வானதி நினைத்தாலே புரிந்து கொள்பவன் ஆயிற்றே. வீட்டின் உள்ளிருந்து வசந்தியின் குரல் பலமாய் கெட்டது. அடடே, வாங்க தம்பி வாங்க. வானதி, இங்கே வாமா, யார் வந்திருக்கான்னு பாரு. கண்களை துடைத்து கொண்டு எழுந்து வெளியே வந்த வானதிக்கு ஆச்சரியமான அதிர்ச்சி தரும் வகையால் அருள்மொழி நின்று கொண்டிருந்தான். விழுப்புரம் பேருந்து நிலையம். லோகோ தன் தோளில் இருந்த பையை கெட்டியாக பிடித்து கொண்டு சென்னை செல்லும் பேருந்துகளை ஒவ்வொன்றாக பார்த்தபடி சென்று கொண்டிருந்தாள். மதுரை 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 அக்கா, மதுரைக்கா. ஒரு சிறுவன் லோகோ முன்பு வந்து நின்று கொண்டான். அவனை பார்த்து லோகோ தலையாட்டி விட்டு நடக்கலானாள். ஒரு எஸ்ஏடிசி காலியாக நின்று கொண்டிருந்தது. பஸ்ஸின் முன்பு காக்கி சட்டை அணிந்த நபர் டிக்கெட் மெஷினை வைத்து அதை தட்டி கொண்டிருந்தார். சென்னை பஸ்ஸா? ஏறுங்க மேடம், சென்னை தான். பேருந்தில் கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள். நடுவிலே சென்று ஜன்னல் ஓரமாய் அமர்ந்து புஷ்பேக்கை பின்னே சாய்த்து கொண்டாள். அமைதியாய் இருந்த அவள் செல்போன் அதிர்ந்தது. எடுத்து பார்த்தாள் மாலதி. லோகோ மாலதியின் குரலில் பதற்றம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. சொல்லு, என்னாச்சு? நோவஸா இருக்கு உன் வாய்ஸ். வந்து அருள் திடீர்னு கிளம்பி விழுப்புரம் போயிட்டாரு. இப்போதான் எனக்கு தெரிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாணி வீட்டில் இருப்பார். சரி, அதுக்கு என்ன இப்போ? இதை ஏன் இவ்வளோ பதட்டத்தோடு சொல்கிறேன்? ஐயோ, உனக்கு புரியலை. வானதிக்கு சும்மாவே உன்னை பிடிக்காது.
இப்போ நீ வேற வானதியை பார்க்க போயிருக்கேன்னு சொல்கிற. அருளும் அங்கே வரார். உங்கள் 2 பேரையும் ஒன்றா வச்சு பார்த்தா வானதி என்ன ஆவானே சொல்ல முடியாது. வெயிட் மாலதி, கொஞ்சம் மூச்சு வாங்கவாவது கேப் கொடு. எவரிதிங் இஸ் கோயிங் டு பி ஓகே. நான் வானதியை பார்த்து பேசி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். பேசிட்டியா? என்ன பேசின? அவள் என்ன சொன்னா? அவளை முதல்ல எப்படி கண்டுபிடிச்ச? அவள் உன் பேரை கேட்டாலே எரிஞ்சு விடுவாளே. லோகோ புன்னகைத்தாள். ஆமாம், அந்த மந்திர புன்னகை தான். நிதானம் ப்ளீஸ் மாலதி. என்ன நடந்துச்சுன்னு உன்கிட்ட முதல்லேருந்து சொன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. வேணும்னா முன்னாடி 2 எபிசோடில் எல்லாம் விவரமாக இருக்குது, படித்து தெரிஞ்சுக்கோ. லோகோ, என்ன சொல்கிற நீ? ஒன்றுமே புரியலை. புரியலைன்னா விடு. வானதிக்கு அநேகமாக இப்போ கோபம் போயிருக்கும். அருள் இந்நேரம் வானதியை பார்க்க வர்றது கூட நல்லது தான். என்னமோ சொல்கிற லோகா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சால் ஓகே தான். எனிவேஸ் லோகோ, ஒரு விஷயம் கேட்கலாமா? என்ன இது? பெர்மிஷனெல்லாம் கேட்குற? கேளு. அருள் மனசில் நீ இல்லைன்னு சொன்ன, அது உண்மைதான். அருள் மனசில் வானதி தான் இருக்கிறா. லோகா பேசவில்லை, மௌனம் காத்தாள். மாலதி எங்கு வருகிறாள் என்று புரிந்தது. நீ சந்தோஷமா இருக்கியா? ஐ மீன் அருளை நினைக்காம. சில நொடிகளுக்கு பின் பேசினாள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த கேள்வியை கேளு. அருள் என் மனசில் இல்லைன்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு போனை அணைத்தாள். தன் கைப்பையை திறந்து எதையோ எடுத்தாள். நீல நிற பேக்கில் டிடி கன்சல்டன்சி சர்வீஸ் என்று அச்சடிக்கப்பட்டு அதோடு வெள்ளை ஸ்மார்ட் கார்டு கோர்க்கப்பட்டு இருந்தது. நடுவே நீல நிற சுடிதாரில் பாதி உருவமாய் லோகா சிரித்து கொண்டிருந்தாள். லோகமா தேவி பி என்று பெயர் பொறித்த அந்த ஐடி கார்டு ஒன்று பிளாஸ்டிக் கார்டில் இருந்தது. அந்த கார்டை பிடித்து கீழே இழுத்தும் அதன் அடியில் செருகி வைக்கப்பட்டிருந்த அருள்மொழியின் பாஸ்போர்ட் போட்டா சிரித்தது. அதனை மெதுவாக வெளியே எடுத்தாள். உன்னோட கடைசி நினைவு இனி முழுக்க நீ வானதிக்கு தான் சொந்தம் அருள். குட்பை. மனதில் நினைத்தவளாய் அந்த புகைப்படத்தை 2ஆய் 4ஆய் 8ஆய் கிழித்து ஜன்னல் வழியாக வெளியே வீசினாள். அந்த காகித துணுக்குகள் காற்றில் பறந்து 8 திசைகளும் அடித்து செல்ல அருள்மொழிக்கான லோகாவின் கடைசி சொட்டு கண்ணீர் கண்களில் இருந்து கசிந்து அவள் மடியில் விழுந்தது. மனதார வாழ்த்தினாள். ஹேப்பி மேரிட் லைஃப் அருள். கண்டக்டரின் விசில் சத்தம் காதை கிழிக்க அந்த பேருந்து ஒரு உருமலோடு கிளம்பியது. வானதியின் அருகில் ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அதில் அருள்மொழி அமர்ந்திருந்தான். வானதிக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. உடனே வந்துவிட்டானே, எப்படி ஆரம்பிப்பது, என்ன பேசுவது என்று யோசிக்க கொஞ்சமாவது நேரம் வேண்டாமா? அருள். வானதி ஆரம்பிக்கும் பொழுது சரியாக வசந்தி வந்தாள். கையில் ஒரு சின்ன ட்ரே. டீ எடுத்துக்கோங்க தம்பி. நீல நிற பீங்கான் கப்பை கையில் எடுத்தான். தேங்க்ஸ் அத்தை. வசந்தி சிரித்தாள். நீங்கள் பேசிட்டு இருங்க தம்பி. அறையை விட்டு மீண்டும் சமையல் அறைக்குள் சென்றாள். அருள் டீயை பொறுமையாக குடித்தான். அவன் குடித்து முடிக்கும் வரை வானதி ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவனே ஆரம்பித்தான். வானதி. அருள் முடிப்பதற்குள் வசந்தி மீண்டும் உள்ளே நுழைந்தாள். தம்பி, நீங்கள் வாழைக்காய் சாப்பிடுவீங்கல்ல? அருள் பரிதாபமாய் முழித்தான். வானதி வசந்தியை பார்த்து முறைத்தாள். அதை புரிந்து கொள்ளாமல் வசந்தி சிரித்தாள். உனக்கு பிடிக்குமேனு பஜ்ஜிக்கு மாவு கரைச்சி வச்சேன்டி. தம்பி வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடுவார் தானே? இங்கே என்னோட வாழ்க்கையை பற்றி பேசலாம்னா உனக்கு வாழைக்காய் முக்கியமாக போச்சா? மனதிற்குள் புகைத்தாள். சாப்பிடுவார்மா. அப்போ சரி. ஈ என்று சிரித்தாள். பின்ன வீட்டிற்கு முதல் மருமகன், நன்றாக கவனிக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் தான் நெருங்கிய தோழியின் மகன் வேறு. நீங்கள் பேசிட்டு இருங்க சொல்லிவிட்டு மீண்டும் சமையல் அறைக்குள் ஐக்கியம் ஆனாள். மீண்டும் மௌன போராட்டம். சற்று நேரம் பின்பு வானதி ஒரு முடிவுக்கு வந்தவளாய் வாய் திறந்தாள். அருள். ஐயாம். தம்பி, தேங்காய் சட்னி செய்யவா இல்லை தக்காளி சட்னி செய்யவா? வசந்தி மீண்டும் அறைக்குள் வந்து நிற்க வானதி எக்கச்சக்கமாய் கடுப்பானாள். அம்மா. வசந்தி வானதி பக்கம் திரும்பினாள். ஏன்மா இப்படி? வானதியின் கோபம் புரியாதவளாய், ஏண்டி 2மே சாப்பிட மாட்டாரா?
வானதி தலையில் அடித்துக்கொள்ள அருள்மொழி அதை பார்த்து சுளுக்கென்று சிரித்தான். அம்மா மேல் இருந்த கோபம் அருளின் மீது பாய்ந்தது. என்ன சிரிப்பு உங்களுக்கு? காரமாய் கேட்டதும் அருள் அதிசயத்தான். இல்லை, நான் சிரிக்கலையே, அப்பாவியாய் முகத்தை வைத்து கொண்டான். உடனே மூஞ்சி கொளுத்த புள்ள மாதிரி வச்சுக்கோங்க, இப்போ சிரிச்சிங்கன்னா இல்லையா? கஷ்டப்பட்டு வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு எழுந்தாள். ஆமாம், சிரித்தேன். எதுக்கு சிரிச்சீங்க? வானதி கொஞ்சம் விட்டால் அழுது விடுவது போல் இருந்தாள். அருள்மொழிக்கு சுவாரஸ்யமாய் இருந்தது. இந்த வானதி இத்தனை நாள் எங்கே இருந்தாள்? இல்லை, சும்மாதான் சிரித்தேன். வசந்திக்கு ஒன்றும் புரியவில்லை. வானதியை அதட்டினாள். ஏய், என்ன தம்பிக்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிற? பல்லை கடித்து கொண்டு வசந்தி மீது கோப பார்வை வீசினாள். கம்முன்னு இருமானி அருளிடம் பார்வையை திருப்பினாள். இங்கே நான் எப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன சிரிப்பு கேட்குது? இல்லை, ஐ டீன்ட் மீட் இட். நான் சும்மா ஜஸ்ட்டு சிரித்தேன். எப்பவும் இதைத்தான் பண்ணுறீங்க. என்னை அளவச்சு பார்க்குறதே உங்களுக்கு வழக்கமாக போச்சு. இல்லை வானதி, என்ன இல்லை, எப்போ பாரு கிண்டல் பண்ணுறது, வம்பு வளர்க்குறது. வானதி, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் சொல்ல வேண்டாம், என்கிட்ட பேசாதீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன். பேசியே என்னை மயக்கிறீங்கல்ல, நீங்கள் பேசுகிறத இனிமேல் நான் கேட்கவே மாட்டேன் சொல்லிவிட்டு 2 காதுகளையும் பொத்தி கொண்டாள். அவள் செய்கையை பார்த்ததும் அருளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. நெற்றியில் விரல் வைத்து குனிந்து கொண்டு சிரித்தான். என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக வருதாய்? என்ன மெத்தையின் மீது இருந்த ட்ரேவை எடுத்துக்கொண்டு அருளை நோக்கி அவன் தலையிலே அடிக்கப் போனாள். நல்ல வேளையாக அருள் அதனை தடுத்து ட்ரேவை கையில் பிடுங்கி கொண்டான். அதை கொடுங்க. சிவந்த கண்களோடு வானதி சீரியஸாக நின்று கொண்டிருந்தாள். என்ன நடக்கிறது என புரியாமல் வசந்தி நின்று கொண்டிருந்தாள். முடியாது, தரமாட்டேன். கைகளை பின்னே வைத்து கொண்டான். கொடுக்க போறீங்களா இல்லையா? அவனை சுற்றி கையை போட்டு அந்த ட்ரேவை அவன் கைகளில் இருந்து பிடுங்க முயன்றாள். அருள் அதை அவளின் கையில் தராமல் அங்கும் இங்கும் அதை தூக்கி போக்கு காட்டி கொண்டிருந்தான். வானதி முழு கவனமும் அதை அவன் கையில் பிடுங்குவதிலேயே குறியாயிருக்க அவன் அருள்மொழி மீது படர்ந்திருந்ததை கவனிக்க மறந்தாள். தலைக்கு மேல் அவன் அந்த ட்ரேவை தூக்கி நிற்க அதனை எக்கி பிடிக்க வானதி முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவளை எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் அந்த ட்ரேவை கீழே போட்டுவிட்டு வானதியை வெடுக்கென்று கட்டியணைத்தான். அதுவரை அருள் மீது இருந்த கோபம், வெட்கம் எல்லாம் நொடியில் பறந்து போக வானதி அருளின் தோள்களை சுற்றி அவனை அணைத்தாள். அவன் நெஞ்சில் முகத்தை புதைத்து அதுவரை தடுத்து வைத்திருந்த கண்ணீரை கொட்டி அவன் சட்டையை தாராளமாய் நனைத்தாள். வசந்திக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. நீங்க பேசிக்கிட்டு இருங்க என்று நழுவினாள். நம் அருளோ வானதியோ அதை கண்டு கொண்டதாய் தெரியவில்லை. போதும் என்ற வரையில் அழுது முடித்துவிட்டு வானதி நிமிர்ந்தாள். பனியில் பட்டு கசங்கிய வெள்ளை ரோஜாவை போல் இருந்தாள். ஐ எம் சாரி அருள். இல்லை வானதி, நான் தான் சாரி. இல்லை அருள், நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஐ எம் ரியலி சாரி. அப்படியெல்லாம் இல்லை வானதி, என் மேலே கூட தப்பு இருக்கு. ஐ எம் சாரி. என் மேலே தான் தப்பு. அதற்கு மேல் அவளிடம் இருந்து வார்த்தை எழ முடியாதபடி சட்டென்று அவள் உதட்டை முத்தத்தால் மூடினான். 2 நிமிடங்கள் கரைந்த பின்பு மூச்சு விட வேண்டும் என்று இருவரின் நுரையீரல்களும் கெஞ்ச மெதுவாய் முத்தத்தின் பிடியில் இருந்து இருவரும் மீண்டனர். அதுவரை காணாமல் போயிருந்த வெட்கம் மீண்டும் வானதியின் மீது வந்து ஒட்டிக்கொள்ள அவன் திரும்பி கொண்டாள். இதோ அடுத்த நொடி பின்னால் இருந்து அணைத்து விடுவான் என்று அவள் மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. பல நொடிகள் தாண்டியும் அப்படி ஒன்றும் நடக்காததால் அவள் திரும்பி பார்த்தாள். அருள் அந்த மெத்தையில் உட்கார்ந்து கன்னத்தில் கை வைத்து கொண்டு அவளை பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தான். வானதி அவனை நெருங்கி தரையிலேயே அமர்ந்து அவன் மடியில் தலை சாய்த்தாள். ஐ லவ் யூ டூ அருள். அருள்மொழி முழித்தான். நாம் இன்னும் சொல்லவே இல்லையே. அவன் குழப்பமாய் பார்ப்பதை வானதி புரிந்து கொண்டாள். சரியான டியூப்லைட். முணுமுணுத்து தலையில் அடித்து கொண்டாள். அருளுக்கு புரிந்தது. வானதியின் முகத்தை தன் பக்கம் நிமிர்த்தினான். ஐ லவ் யூ வானதி.
பிரகாசமாய் சிரித்தாள். அருள், உங்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். அருள் ஆச்சரியமாய் பார்த்தான். அப்படியா? இது எப்போ நடந்தது? கல்யாணத்துக்கு மறுநாள் காலையில். உப்பு போட்ட டீ ஞாபகம் வர சிரித்தான். வானதி அவன் தொடையிலே கிள்ளினாள். வலிக்குது. இப்போ எதுக்கு கிள்ளுற? நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியுது. அருள் வழிந்தான். அது சரி, அது என்ன பேர்னு சொல்லேன். கேட்டதும் வானதி எழுந்தாள். போடா பீரங்கி மூக்கு சொல்லிவிட்டு சமையல் அறையை நோக்கி ஒரே ஓட்டமாய் ஓடினாள். கல்யாணம் டு காதல் இனிதே முடிகிறது. இந்த தொடர்கதையான லவ் ஸ்டோரியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.